வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த பாட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு நமக்குள்ளார ஒரு குத்தாட்டத்தை போட வைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பாட்டு. 70களுடைய மத்தியில வந்த இளையராஜா அவர்கள் 80களுடைய ஆரம்பத்திலேயே அப்படி பாடல்களை போட்டு கொடுத்திருக்கிறாரு. பாலு மகேந்திராவுடைய இயக்கத்துல கமல் சார் நடித்த கன்னட படமான கோகிலாங்கிற திரைப்படத்துல அறிமுகமான நடிகர் மோகன் அவர்கள் இங்க மூடுபனி படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு. பாலு மகேந்திரா சாருடைய அந்த பார்வை பட்டது போலவே மகேந்திரன் சாருடைய அவர்களுடைய பார்வைப்பட்டு நெஞ்சத்தை இல்லாத படத்துல அவர் நடிச்சிருந்தார் மோகன் சார். அதற்கு பிறகு பசி துரை டைரக்ஷன்ல கிளிஞ்சல்கள் படத்துல நடிச்சாரு. அதை அடுத்து ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. இந்த படம் தான் அவரை ஒரு வசூல் ராஜாவாக, வசூல் மன்னனாக, ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ போட்டா மோகன் படமா ஹிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்ததற்கு இந்த படம் ஒரு காரணம். 500 நாள், 550 நாள், 600 நாள், 650 நாள்னு ஓடின இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் காரணம், இந்த படம் ஏன் இவ்வளவு பிரமாண்ட வெற்றினா அதற்கு முதல் காரணம் இசைஞானி இளையராஜா. 2வது காரணம் இசைஞானி இளையராஜா. 3வது காரணம் இசைஞானி இளையராஜா. இதற்கு அப்புறம் 4வது 5வதுன்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனோம். இந்த படத்துல ஒவ்வொரு பாட்டையும் அப்படி ஒரு விதம், இப்படி ஒரு விதம், அப்படி ஒரு விதம், வேற எப்படியோ ஒரு விதம் அப்படின்னு கொடுத்திருப்பாரு. வேணும்னா பயணங்கள் முடிவதை படத்துல இருக்கிற எல்லா பாடல்களையும் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதத்துல உங்க மனசை டச் பண்ணும், உயிரை டச் பண்ணும், உயிருடைய புள்ளியை டச் பண்ணும். அதுதான் இசைஞானி அப்படிங்கிற ஒரு அவதாரம். அந்த படத்துல எல்லாத்துக்கும் மாறான ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்குள்ளார இளையராஜா சார் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க வெஸ்டர்ன் ஸ்டைலையும் ஃபோக் ஸ்டைலையும் கலந்துருப்பார். வெஸ்டர்ன் டைப்ல பாட்டு ஆரம்பிக்கும். அதற்கு அப்புறம் அந்த வெஸ்டர்ன் அப்படியே நின்று ஃபோக்குக்கு வரும்போது அப்படியே பாட்டு வரியும் ஃபோக்குக்கு நோக்கி போகும். அப்படியே ஃபோக்குக்கு போயிட்டு திரும்ப வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு வரும், திரும்ப ஃபோக்குக்கு போகும். இப்படி ஒரு மாயாஜாலத்தை இந்த பாட்டுக்குள்ளார எடுத்திருப்பாரு. அந்த பாட்டை கங்கை அமரன் அவர்கள் பிரமாதமா எழுதியிருப்பாரு. இந்த பாட்டை 70களில் பிறந்தவர்கள், 80களில் பிறந்தவர்கள், 90களில் பிறந்தவர்கள் இந்த பாட்டினுடைய ஒரு வரியையாவது உச்சரிக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள். இந்த பாட்டினுடைய வரிய உச்சரிக்காதவர்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பாட்டு ஒரு தெரிக்க விட்ட வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டு படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே அவ்வளவு ரசனையும் ரகலையுமா இருக்கும். இந்த பாட்டு கங்கை அமரன் சார் எழுதி எஸ்பிபி அவர்கள் பாடி இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த அப்படி ஒரு பாட்டு தான் ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா. இதுக்கு வரக்கூடிய வெஸ்டர்ன் டைப் மியூசிக்கு பிரமாதமா இருக்கும். அப்படியே ஃபோக்குக்கு வரும். ஆத்தா ஆத்தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா. பயணங்கள் முடிவதில்லை. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் யாரிடமும் உதவி டைரக்டராகவே இல்லாமல் திரைத்துறைக்கு வந்தவர். பாக்யராஜ் சாருடைய கிளாஸ்மேட்டு, பள்ளி தோழர்கள், கோயம்புத்தூர்காரர். அந்த ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய பிரம்மாண்டமான வெற்றி படைப்புல மிக முக்கியமான படம் தான் பயணங்கள் முடிவதில்லை. இதற்கு பிறகு மோகனை வைத்து, சிவகுமாரை வைத்து, விஜயகாந்த் அவர்களை வைத்துன்னு, ஆர் ரஜினிகாந்தை வைத்துன்னு அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஹிட்டு வரிசையில் தெரிக்க விட்டுக்கிட்டே இருக்கிற படங்கள். அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ ஆர் சுந்தரராஜன் சாருக்காக பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. அதை ஒரு தடவை பேசுகிறேன். இந்த பாட்டு பாருங்க. ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா, அடியே ஆத்தா ஆத்தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா. அட அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அள்ளிக்கலாம் புள்ளே, ஆத்தா தோரமா வாரியா,
நாம் பார்த்தா பார்க்காமலே போறியாடிங் டெடிங் டிடிங் டெடிங் வெஸ்டர்ன் போக்கு சும்மா ரகலப்படுத்திடுவாருங்க இசைஞானி இளையராஜா. அது மாதிரிலாம் போடுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டு, என்ன பாட்டுங்க அது. அதே போல மோகனுடைய காஸ்டியூமு, மோகனுடைய சிரிப்பு, பூர்ணிமாவுடைய அந்த முதிர்ச்சியான நடிப்பு எல்லாமே இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அடுத்தடுத்த கட்டியமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட இதுதான் அது. ஆவாரம் பூவாக அல்லாம துள்ளாம அழைக்க துடிச்சிருக்க. எப்பொழுதுமே கங்கை அமரன் சார் சிம்பிளா வரிய போட்டுருவாரு. ஆவாரம் பூவாக அல்லாம துள்ளாம அணைக்க துடிச்சிருக்கேன், அச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிச்சு தவிச்சிருக்கேன். இப்படியான சிம்பிள் வரிகளா போட்டு நம்மளை மயக்கிடுவாரு கங்கை அமரன் அவர்கள். அசாத்திய ஞானி, சகலகலா கங்கை அமரன் தான் சொல்லுவான் அவரை. ஆவாரம் பூவாக அல்லாம துள்ளாம அணைக்க துடிச்சிருக்க, அச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிச்சு தவிச்சிருக்க. தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா, தழும்பு நினப்புக்கு அள்ளுகிற நீவாமா. எப்படி பாருங்க, தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா, தழும்பு நினப்புக்கு அள்ளிக்கிட நீவாமா. எப்படி வரிகள் சின்ன சிம்பிளா இது மாதிரிதான் போடுவாங்க. மதுரை மாறி கொழுந்து வாசம், குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேட்குதா, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே சோடி. இதெல்லாம் கங்கை அமரன் சார் எழுதின பாட்டு. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் கங்கை அமரன் சார் எழுதின. இது சிந்திய வெண்மணி ஹிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, கங்கை அமரன் சார் எழுதினது. அவர் தான் ஆவாரம் பூவாக அல்லாம துள்ளாம அணைக்க துடிச்சிருக்க, அச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிச்சு தவிச்சிருக்க. தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேண்டாமா, தழும்பு நினப்புக்கு அள்ளுகிற நீவாமா. மாறுல குளிருது சேத்தன அணைச்சா தீருமடி குளிரும் கட்டி பிடிச்சுக்க. கங்கை அமரன் சாருடைய வார்த்தைகள் பாருங்க, விளையாட்ட. அதுக்கு தகுந்தது போல எஸ்பிபி ஆத்தா தோரம்மா வாரியா, நாம் பார்த்தா பார்க்காமலே ஓரியா. இதுக்கு அடுத்த வரிய நான் சொன்னேன்லங்க, இந்த 70, 80, 90கள் இந்த காலகட்டத்தில் 20, 30, 40 இந்த மாதிரியான வயதை கொண்டவர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த பாட்டை தோரம்மா வாரியா இந்த வரிய சொல்லாம பாடாம இருக்கவே மாட்டாங்க. எத்தனையோ பேர் பாடியிருப்பாங்க, எத்தனை தடவை பாடியிருப்பாங்கன்றது கணக்கில் இருக்காது. அதே போல இந்த பாட்டுல இந்த வரிய பாடாதவங்களே இருக்க முடியாது. நிறைய பேர் பாடியிருப்பாங்க. கமெண்ட்ல இந்த நீங்க கூட பதிவு பண்ணலாம். நீ அப்படி நான் அடிக்கடி பாடுவேங்க இந்த வரிய அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னாக்கா நான் மகிழ்வேன். நான் அதாவது, நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாய்க்கர் தோட்டத்துக்கு, பேசாதே கண்ணால என்னாடி அம்மாளே வாடுல வாட்டத்துக்கு, சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் செதறுது, செவந்த முகம் கண்டு என் மனசு பதறுது. என்ன வரிகள்ங்க, சிம்பிள்ங்க, சிம்பிளான வரி. ஒரு பாட்டு, எப்பேற்பட்ட பாட்டு, குத்து பாட்டு, ஃபோக் பாட்டு, ஃபோக் சாங். ஆனா டீசென்ட்டான சிச்சுவேஷன், டீசென்ட்டான ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ். ஆனால் பாட்டு மட்டும் இப்படி. அதனால தான் வெஸ்டர்ன் அப்படியே ஃபோக்கு அப்படியே வெஸ்டர்ன், அப்படியே இளையராஜா ஜாலம் பண்ணியிருப்பாரு. கங்கை அமரன் சார் எழுதுறாரு. இந்த வரியைத்தான் நம்ம எல்லாருமே பாடியிருப்போம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாய்க்கர் தோட்டத்துக்கு,
பேசாதே கண்ணாலே என்னாடி அம்மாளே வாடுற வாட்டத்துக்கு சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் செதறுது. என்ன வரிகள்! கங்கைபரசருடைய சிந்தனைகள். சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் செதறுது, செவந்த முகம் கண்டு எம் மனசு பதறுது, பவழ வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசும் பட்டு துடிக்குது. ஹே ஆத்தா தோரம்மா வாரியா, நான் பார்த்தா பக்கமலே போரியா, அட அக்கம் பக்கம் யாரும் இல்லை அள்ளிக்கலாம் மாப்புள்ளே. துள்ளலான பாட்டுங்க. 82ல 1982ல பின்னிருப்பார் இளையராஜா சார். இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயாவினுடைய குரலில் வந்த இந்த ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா. அன்னைக்கெல்லாம் மேடை கச்சேரிகள்ல சும்மா பட்டைய கலப்போம். அங்க ஒருத்தன் 4 பேர் ஆடுவான், இங்க ஒருத்தன் 4 பேர் ஆடுவான். கோவில் திருவிழால பாட்டு கச்சேரி நடக்கும்போது இதை போட்டாக்க எப்படா போடுவாங்கன்னு ரெடியா காத்திருப்பான். இதுக்கு ஒரு 2 ரூபாய் அப்படின்னு கொடுக்கறதுக்கு 10 பேர் காத்திருப்பாங்க. இந்த ஏ ஆத்தோரமா வரியா அது ஆத்தா ஆத்தோரம்மா வரியா. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்க, நம்ம சேனலை பாருங்க. வணக்கம் நண்பர்களே.